ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ்ன்ற சாப்டர்லேருந்து கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ். பாப்புலேஷன் டிஸ்டிங்க்ட் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் பீப்புள் குரூப் டுகெதர் வித் அ காமன் ஃபீச்சர் இஸ் கால்டு பாப்புலேஷன். அதாவது இண்டிவிஜுவல் பீப்புளில் ஒரு காமன் ஃபீச்சரை வச்சு குரூப் பண்ணால் அதுதான் பாப்புலேஷன். சாம்பிள் எ ஃபைனைட் சப்செட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் இன் அ பாப்புலேஷன் இஸ் கால்ட் சாம்பிள். இருக்க பாப்புலேஷனில் ஒரு செட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் சாம்பிள். சாம்பிள் சைஸ் வந்து த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் அ சாம்பிள் இஸ் கால்ட் சாம்பிள் சைஸ். நம்ம பாப்புலேஷன்லேருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ணுறோம், அதுதான் சாம்பிள்னு சொல்கிறோம். அதில் இருக்க கவுண்ட்டுக்கு பேர் தான் ஆர் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு பேர் தான் சாம்பிள் சைஸ். புரியுதாமா? அடுத்து லார்ஜ் அண்ட் ஸ்மால் சாம்பிள். இஃப் த சாம்பிள் சைஸ் இஸ் கிரேட்டர் தென் 30 அதுக்கு பேர் லார்ஜ் சாம்பிள், இல்லைன்னா அதுக்கு பேர் ஸ்மால் சாம்பிள். புரியுதாமா? அடுத்து சாம்பிளிங்னா என்னது? த ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் சாம்பிள்ஸ் ஃப்ரம் த பாப்புலேஷன் இஸ் கால்ட் சாம்பிளிங். சாம்பிள்ஸ்னால் என்னென்னு சொன்னோம்? பாப்புலேஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி எடுக்கிறது சாம்பிள்ஸ் சொன்னோம். அது எந்த டெக்னிக்கில் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம், அப்போ அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சாம்பிளிங். சாம்பிளிங் எரர். A sampling error is a statistical error that arises when an analyst fails to select a sample that accurately represents the full population of data. நம்ம சாம்பிள்ஸ் எடுத்து அதை அனலைஸ் பண்ணோன்னா தட் ஷுட் ரெப்ரசன்ட் த பாப்புலேஷன். அதாவது இதே மாதிரி தான் அந்த பாப்புலேஷன் பிஹேவ் பண்ணணும். பட் அதில் ஏதாவது இன்அக்யூரசி இருக்குது, அனலிஸ்ட் வந்து கரெக்டாக அதை வந்து சாம்பிளை செலக்ட் பண்ணலைன்னா அதுக்கு பேர் சாம்பிளிங் எரர். Parameter and statistic. The statistical constants of the population, namely mean, mu, variance, sigma square, commonly refers to as parameter, and the statistical constants of the sample mean and variation are usually referred as statistic. இதோட அர்த்தம் என்னன்னா, பாப்புலேஷனோடைய மீனும் வேரியன்ஸும் எடுத்தோன்னா அதுக்கு பேர் பேராமீட்டர். ஆனால் அதுலேருந்து பிக் பண்ணுறோம் இல்லையா சாம்பிள், அதோடைய மீன் வேரியன்ஸை கேல்குலேட் பண்ணோன்னா அது பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புரியுதாமா? பாப்புலேஷனோட மீன் வேரியன்ஸை பேராமீட்டர்னு சொல்லுவோம், சாம்பிளோட மீன் வேரியன்ஸை ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் எரர். த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிஸ்டிக். ஸ்டாட்டிஸ்டிக்னா என்னது? சாம்பிளோட மீனோ இல்லை வேரியன்ஸில் உள்ள டீவியேஷன் இஸ் நோன் அஸ் ஸ்டாண்டர்ட் எரர் and is denoted by SE. புரியுதாமா? சாம்பிளோட மீன்லேயோ இல்லை வேரியன்ஸ்லேயோ ஏதாவது டீவியேஷன் இருந்ததுன்னா அது பேர் தான் ஸ்டாண்டர்ட் எரர்னு அர்த்தம், ஆர் SE. ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டாண்டர்ட் எரர். சிங்கிள் ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் அதோடைய ஃபார்முலா √PQ/N. ஸ்டாண்டர்ட் எரர்னும் போது நம்ம இது எல்லாமே சாம்பிளை வச்சு டீல் பண்ணுறோம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பாப்புலேஷனோட வேல்யூஸ் கிடையாது, இது சாம்பிளோட வேல்யூஸ். ஸோ சிங்கிள் ப்ரொப்போர்ஷன் இஸ் √PQ/N. டிஃப்ரென்ஸ் இன் ப்ரொப்போர்ஷன், அதாவது வேறு வேறு ப்ரொப்போர்ஷன் இருந்தால் இதே ஃபார்முலா தான். எப்படி டிஃப்ரென்ஸ் இன் ப்ரொப்போர்ஷன்னா √P1Q1/N1 ப்ளஸ் P2Q2/N2. அடுத்து சிங்கிள் மீனாக இருந்தால் அதோட ஃபார்முலா σ/√n ஆர் S/√n. சிக்மானாலும் சரி எஸ்னாலும் சரி அது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அர்த்தம். அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன், அப்போ ரெண்டு வேறு வேறு மீன் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணோம்? இதே இதுதான் பாருங்கள், √σ1² ப்ளஸ் σ2² வந்துடும். இது டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன். அடுத்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். த மெத்தட் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் யூஸ் டு சப்போர்ட் ஆர் ரிஜெக்ட் கிளைம்ஸ் based on sample data are known as test of significance. அதாவது ஒரு பாப்புலேஷனோட பேராமீட்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை வந்து சாம்பிளை வச்சு, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு அந்த கிளைமை அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில வேஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. அதுக்கு பேர் தான் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். புரியுதாமா? நல் ஹைபாத்திசிஸ். நல் ஹைபாத்திசிஸ்னா ஒரு டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பண்ணோன்னா நம்ம வந்து கட்டாயம் ஒரு ஹைபாத்திசிஸ் டிஃபைன் பண்ணணும். அந்த ஹைபாத்திசிஸில் பாப்புலேஷனுக்கும் சாம்பிளுக்கும் எந்த வேரியேஷனும் இல்லை அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் நல் ஹைபாத்திசிஸ். It proposes that there is no difference between certain characteristics. இப்போ ஏதோ ஒரு டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் என்ன சொல்கிறேன்? there is no difference between certain characteristic of the population. அதாவது பாப்புலேஷனோட மீனோ இல்லை ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, சாம்பிளோடதும் அதுவும் சேமாக தான் இருக்குன்னு சொல்கிறது தான் நல் ஹைபாத்திசிஸ். அதாவது μ = μ0. மீனிங் என்ன?
பாப்புலேஷனோடைய கேரக்டரிஸ்டிக்கும் சாம்பிளோட கேரக்டரிஸ்டிக்கும் there is no such difference சொல்கிறது தான். அப்போது எப்போ நல்ல ஹைபாத்திசிஸ் இருக்கோ அப்போ ஆல்டர்னேட் எதுவும் இருக்கும் இல்லையா, ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ். ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் தானது எனி ஹைபாத்திசிஸ் which is complementary to null hypothesis is called alternate hypothesis and is denoted by H1. இதில் என்ன சொல்லியிருக்கோம், there is no difference between characteristics சொல்கிறோம். அப்போ alternate hypothesis என்ன சொல்லுவோம், there is a difference between the கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவோம் ஆஃப் த பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். புரியுதாமா? இப்போ இதில் 3 டைப் இருக்குது. என்னென்னு பார்ப்போமா? ஒன் டெய்ல்டு டெஸ்ட், அதில் லெஃப்ட் டெய்ல், ஒன் டெய்ல் டெஸ்ட்டில் ரைட் டெய்ல், டூ டெய்ல் டெஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலையும் இந்த நல்ல ஹைபாத்திசிஸ் என்ன சொல்லும், மியூ ஈக்குவல் டு மியூ நாட்னு சொல்லும். இந்த லெஃப்ட் டெய்லில் என்ன சொல்லணும்னா ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் என்ன சொல்லும், இல்லை இட் இஸ் லெஸ் தென் மியூ நாட்னு சொல்லும். அப்போது அது லெஃப்ட் டெய்ல். இதே இது டூ டெய்ல் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைபாத்திசிஸ் சேம் தாம்மா, மியூ ஈக்குவல் டு மியூ நாட் தான் வரும். அப்போ இங்கே என்ன சொல்லும், மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு மியூ நாட், அதாவது அது அதை விட லெஸ்ஸாக கிரேட்டரான்னு சொல்லாது, இட் இஸ் நாட் ஈக்குவல்னு சொல்கிறது தான் டூ டெய்ல் டெஸ்ட். இதே இது ஒன் டெய்ல்டு டெஸ்ட் ரைட் டெய்ல்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நல்ல ஹைபாத்திசிஸ் மியூ ஈக்குவல் டு மியூ நாட் தான். ஆனால் ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் என்ன சொல்லுது, இல்லை மியூ இஸ் கிரேட்டர் தென் மியூ நாட்னு சொல்லுது. புரியுதாம்மா? அடுத்து டூ டைப்ஸ் ஆஃப் எரர். ஸோ இதில் எரர் வர்றதில் 2 டைப் இருக்குது. டைப் 1 எரர், ரிஜெக்ட் த நல் ஹைபாத்திசிஸ் H0 when it is true. அதாவது மியூ ஈக்குவல் டு மியூ நாட்டாக இருக்கும், ஆனால் நம்ம வந்து இல்லைன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா தட் இஸ் கால்ட் டைப் 1 எரர். புரியுதாம்மா? அதாவது பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஜெக்டிங் H0 when it is true. ஒரு உண்மையாக இருக்க விஷயத்தை வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ரிஜெக்ட் H0 by H1. இதோட ஆன்சர் வந்து ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபான்றது என்னது, சைஸ் ஆஃப் தி டைப் 1 எரர்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பேர் ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க்னு அர்த்தம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஜெக்ட் H0 by H1 ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது என்னம்மா, சைஸ் ஆஃப் டைப் 1 எரர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க். ஏன்னா நம்ம வந்து H0 ரிஜெக்ட் பண்ணுறதுனால இது ப்ரொடியூசரோட ரிஸ்க். அடுத்து டைப் 2 எரர், அக்செப்ட் த நல் ஹைபாத்திசிஸ் when is false. இதோட ஆல்டர்னேட் கிரைட்டீரியா, அங்கே ட்ரூன்னு சொன்னாங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இங்கே தப்பான ஒரு ஃபால்ஸான விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணுறது. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டிங் when it is wrong. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்ட் H0 by H1 வந்து பீட்டா. இந்த பீட்டான்றது தான் சைஸ் ஆஃப் டைப் 2 எரர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கன்சியூமர்ஸ் ரிஸ்க். பிகாஸ் we are accepting it, நம்ம தான் கன்சியூமர். இப்போ வந்து நம்ம வந்து ஃபால்ஸான இதை அக்செப்ட் பண்ணிக்கோம். ஸோ இட் இஸ் கன்சியூமர்ஸ் ரிஸ்க். புரியுதாமா? அடுத்து கிரிட்டிக்கல் ரீஜன். இந்த கிரிட்டிக்கல் ரீஜன்னா என்னம்மா, ரீஜன் விச் அமௌண்ட்ஸ் டு ரிஜெக்ஷன் ஆஃப் நல் ஹைபாத்திசிஸ். எந்த இடத்துல நல்ல ஹைபாத்திசிஸ் ரிஜெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ரீஜன், இல்லை ரீஜன் ஆஃப் ரிஜெக்ஷன். அதே மாதிரி ரீஜன் விச் அமௌண்ட்ஸ் டு அக்செப்டன்ஸ் ஆஃப் நல் ஹைபாத்திசிஸ். நல் ஹைபாத்திசிஸ் நம்ம ஒத்துக்கிறோம், அதாவது சாம்பிளோட கேரக்டரிஸ்டிக்கும் பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக்கும் there is no such difference சொல்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா அது அக்செப்டன்ஸ் ரீஜன். புரியுதாமா? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். த ப்ராபபிலிட்டி ஆல்ஃபா that a random value of the statistic t belongs to the critical region is known as the level of significance. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் டி பிலாங்ஸ் டு டீன்றது என்னது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது மீனாக இருக்கட்டும், வேரியன்ஸ் ஆகட்டும், எது வேணா இருக்கட்டும், ஈக்குவல் டு W by H0 that is equal to ஆல்ஃபான்னு வர்றது தான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ன்றது வந்து த்ரெஷ்ஹோல்டு, எவ்வளோ லிமிட்டுக்கு வந்து இது போக முடியும், இந்த எரர் போகலாம் அப்படின்றது தான். ஸோ டிப்பிக்கலி 5% and 1% யூஸ் பண்ணுவாங்க. இதோட நேச்சர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. டூ டெய்ல்டு டெஸ்ட், ரைட் டெய்ல்டு டெஸ்ட், லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட். இதெல்லாம் நம்மளுடைய ஹைபாத்திசிஸ் H1 ஓடுது. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோ தூரம் த்ரெஷ்ஹோல்டு, எவ்வளோ டாலரேட் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் இதோட த்ரெஷ்ஹோல்டு இருக்குன்றது 3% இருக்குது. 1%, 5%, 10%. ஆனால் மோஸ்ட்லி நம்ம 5ம் 1% தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ டூ டெய்ல்டு டெஸ்ட்டுக்கு மாடுலஸ் ஆஃப் Z ஆல்ஃபா ஈக்குவல் டு 2.58. 5%க்கு மாடுலஸ் ஆஃப் Z ஆல்ஃபா ஈக்குவல் டு 1.96. 10%க்கு மாடுலஸ் ஆஃப் Z ஆல்ஃபா ஈக்குவல் டு 1.645. அடுத்து ரைட் டெய்ல்டு டெஸ்ட். 1%க்கு Z ஆல்ஃபா ஈக்குவல் டு 2.23. 5%க்கு ரைட் டெய்ல் டெஸ்ட்டில் Z ஆல்ஃபா இஸ் 1.645. 10%க்கு Z ஆல்ஃபா ரைட் டெய்ல் டெஸ்ட்டுக்கு 1.28. அடுத்து லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட்டு. Z ஆல்ஃபா வந்து -2.33 இருக்குது 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில். Z ஆல்ஃபா ஈக்குவல் டு 1.645 5%ல. Z ஆல்ஃபா ஈக்குவல் டு -1.28 10%ல.
இந்த வேல்யூவெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். சம்டைம்ஸ் தான் கொஸ்டினில் கொடுப்பாங்க. புரியுதாம்மா? நெக்ஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் லெவல் CI. It is a range of estimates for an unknown parameter in statistics. Statisticsனா சாம்பிளோட கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்பிரஸ்ட் as an interval with a lower and upper level. அதாவது இந்த லிமிட்டுக்குள்ளே கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் வரும்னு சொல்கிறது. ஒரு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்து கான்ஃபிடென்ட்டாக இது அதில் தான் இந்த வேல்யூ வந்து இருக்கும்னு சொல்கிறது. அடுத்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சாம்பிளோட மீன் வேரியன்ஸ் எதுவாக அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக். ஓகேவா? இட் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தட் allows researchers to determine the likelihood of obtaining sample outcome if the null hypothesis were true. சரியா? இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணது எதுக்கு? ஒரு சாம்பிளோட அவுட்கம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதோட வேல்யூஸை மீன் வேரியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ஒரு ஃபார்முலா. அடுத்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டேக்கிங் ஏ ஹைபாத்திசிஸ். ஸ்டெப் 1, கட்டாயம் ஒரு சம் கொடுத்தா நல்ல ஹைபாத்திசிஸை ஃப்ரேம் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம்? தேர் இஸ் நோ சச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாப்புலேஷன் அண்ட் த சாம்பிள் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு போட போகிறோம். அது H0. எப்போ நல்ல ஹைபாத்திசிஸ் இருக்கோ ஸ்டெப் 2ல் ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ், அது வந்து 2 tailed இருக்கட்டும் இல்லை ரைட் டைல் லெஃப்ட் டைல் ஏதாவது ஒன்று வரணும். புரியுதாமா? அடுத்து ஸ்டெப் 3, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். 1% லெவலில் நம்ம செக் பண்ண போகிறோமா, 5%, 10%ன்றது கொஸ்டினில் கொடுப்பாங்க. பட் அந்த வேல்யூஸ் நமக்கு தெரியணும். அடுத்து ஸ்டெப் 4, டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டேஷன். அதாவது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸ்டெப் 5, அந்த வேல்யூ வச்சு கம்ப்யூட்டேஷன் வேல்யூ இங்கே இருக்குது, டேபிள் வேல்யூ இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் வரும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து நல்ல ஹைபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணவா ரிஜெக்ட் பண்ணவான்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம ஸ்டெப் 5ல் வருவோம். புரியுதாமா? அடுத்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லார்ஜ் சாம்பிள். நமக்கு தெரியும் லார்ஜ் சாம்பிள்னா என்ன அர்த்தம்? when n is greater than 30. அப்போ லார்ஜ் சாம்பிளுக்கு என்னென்ன டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது? 4 டெஸ்ட் இருக்குது. என்னென்ன? டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் ப்ரப்போர்ஷன். ஒரே ஒரு ப்ரப்போர்ஷன் கொடுத்தா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அடுத்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன். வேறு வேறு ப்ரப்போர்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதாவது சாம்பிளுக்கு வேறு ப்ரப்போர்ஷன், பாப்புலேஷனுக்கு வேறு ப்ரப்போர்ஷன் கொடுத்துருந்தாங்க. அடுத்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீன். 4th ஒன் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன். பாப்புலேஷனோட மீன் வேறு சாம்பிளோட மீன் வேறுன்னு கொடுத்துருந்தா. புரியுதாமா? ஸோ டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்திசிஸில் உள்ள டெஃபினேஷன்லாம் நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ.